வணக்க மக்களே, இன்னைக்கு என்னுடைய உடல்நிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். எனக்கு முட்டியில் அவ்வளோ ஒரு வியாதி வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் இப்படிலாம் வந்து மனசனை கொள்ளுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என்னால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்போ ரொம்ப முடியாமல் போய் இப்போது 2 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப பெட்டில் படுத்து 3 மாதம் பெட்லேயே கிடந்தேன். எந்த வேலையும் செய்வேன், அவ்வளோ ஹெவி வலிங்க, பொறுக்கவே முடியாது, ஹெவி பெயின் வரும். அது எப்படியே போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சைக்காலஜி டேப்லெட் இன்னும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். அது கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணதா போல் இருக்குது. அவர் பவர் குறைச்சிட்டார் எல்லாமே, அதனால் அது செட்டில் ஆகாமல் உட்காந்துருக்குது. என்னையும் அறியாமல் சில டிப்ரெஷன் வந்து அதை வந்து எனக்கு எப்படியோ தோணி என்னை படுத்து போட்டுருது. நான் எந்திரிச்சு எதாவது செய்யலாம்னா கூட கட்டிப்பட்ட மாதிரி பிடிச்சிக்குதுங்க. நான் அதை ஒன்று சொல்கிறேன், ஏன் எந்திரிக்க முடியாது செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே உடம்புல வந்து இருக்க பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்குது. ஒன்றும் தைராய்டு ப்ராப்ளம், இது வேறு சுகர் கூட இப்படி பண்ணாது, அதுவும் சோர்வு கொடுக்கும். ஆனால் தைராய்டு அதை விட அப்பேன், சுகரை விட அப்பேன் தைராய்டு. ஆமாம், கொம்பனுக்கு கொம்பன் விடுவாங்களா அது மாதிரி. என்னால் முடியல. அதை எவ்வளோ இப்போ ஃபஸ்ட்டு 25 mg தான் கொடுத்துருந்தாரு, அப்புறம் 50, இப்போ வந்து 75 கொடுத்துருக்காரு, 75. நான் என்ன சொல்லிட்டு இதை இதுதான் ஏறிக்கு போகுது, பாயிண்ட் தான் ஏறிக்கு போகுது. நமக்கு நல்ல வாழ்ந்த பாடு இல்லை. என்னமோ கூட்டுவாக்கள் நானும் ரொம்ப முடியலைங்க, படுத்தே கிடப்பேன். இப்போ இந்த வயசில் இன்னும் வேலை செஞ்சு கஞ்சி குடிக்க 70, 75, 90 கஞ்சி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளால் இப்போவே முடியாமல் கிடக்குது. காலையில் 2 ரூம் கூட்டினேன். வேக்யூம் கிளீனர் இருக்குது. எப்போ 2 நாளைக்கு விட்டு அந்த பொண்ணை வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளால் டெய்லி வந்துலாம் காசு கொடுக்க முடியாது. அதுக்கு மாதம் 2000 ரூபா கேட்குறாங்க. இருக்கிறது ஒரு ஆள் 2 பாத்திரம் இருக்கும். அதிகமாக அதுவும் நான் சமைக்கிற வேலையும் இல்லை. இப்போ தெரிஞ்ச பொண்ணு சமைச்சு கொடுத்து விட்டுட்டு இருக்குது. கரெக்டாக எனக்கு தனியாக பண்ணும், மற்றவங்களுக்கு தனியாக பண்ணுது. அதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்கணும்ல. அது மாதிரி போய்கிட்டு இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட புரிய மாட்டேங்குது. இப்போ நான் உட்காந்துருக்க ரூம்லாம் பூனைக்குட்டி அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ரூம் மட்டும் பெருக்காமல் இருக்குது, அப்படியே இருக்குது. 3 பூனைக்குட்டி இருக்குதுங்க. யாராவது ஒன்றாவது வேலை செய்கிறாங்களா? அவங்க அம்மாலே வேலை செய்ய மாட்டேங்கிறா. அவள் வந்து என் மடியில் உட்காந்துக்கிட்டு விடிஞ்சுன்னா ஒரு 5 மணி 4 மணி ஆயிடுச்சுட்டா போதும் வந்து உட்காந்துக்கிட்டு ஆமாம் 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 இப்படியே காலில் பறக்குமுங்கண்ணே. அதுக்கு முத்திட்டு பூ அப்படின்னு வாயில் கொண்டு முத்த வைக்கும். அப்படி கூப்பிட்டு எழுப்பி விடுவாங்க. ஆனால் எழுப்பி விடுறது ஒரு நல்லது தான், எந்திரிச்சுக்கிறேன். இல்லைன்னா 6 மணி 7 மணி 10 மணி 11 மணி 12 மணிக்கெலாம் எந்திரிச்சுக்கிறாங்க. அப்படியே தூங்கி ரொம்ப முடியாமல் 12 மணி எந்திரிச்சு பார்த்தா மணி 12. இது காலையிலேயே சாயந்தரமாக எந்திரிப்பேன். அந்தளவுக்கு போயிருதுங்க, முடியல. உடம்பு யாருக்காக இருந்தாலும் இந்த தனிமை இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயங்க. நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன், நான் நிறையா பேர்த்து பார்த்துருக்குறேன். அவங்க வந்து மனநலம் பாய்க்கப்பட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. சில பேர்த்து நான் பார்த்தேன். நான் கொஞ்சம் என்ன உளறிக்கிட்டு இருக்கிறேன். சில பேர் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. இப்போ வயசான நான் அப்பப்போ மளிகை ஜாமான் சாப்பாட்டுக்கு ஒரே ஒரு மந்திரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறப்ப ஒரே ஒரு கத்திரிக்காய் 2 தக்காளி பழம் மட்டும்தான் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லை. இங்கே தெரிஞ்சவங்களாம் வீட்டு வாடகை அது தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் இந்த திங்கிறது எல்லாம் கொண்டு வாங்கி கொடுத்துட்ருப்பேன். ஃப்ரூட்ஸு, ஏதாவது அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறீங்கன்னா 2 நாளைக்கு சாப்பிடுவேன். 2 நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் எனக்கு யார் வாங்கி கொடுப்பாங்க, அந்த ஆசை எனக்கு வரும். அதனால திங்கக்கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்கன்னா அந்த வயசு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ப்ளவுஸ் தைக்குவாங்க. ப்ளவுஸ் தைச்சு அதில் வர்ற காசை வச்சு கொஞ்சம் அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாதம் தான் அந்த வீட்டில் ரொம்ப முடியாமல் கிடந்ததுனால கொண்டு போய் ஆசிரமம் இருக்குது இங்கே முதியோர், அங்கே கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. தெரிஞ்சவங்களா அது யாருமே இல்லை, அவங்களுக்கு விட்டு வந்தாங்க. சென்னை தமிழ்காரவங்க. அப்புறம் அது பார்த்து ஒரு மாதத்தில் இறந்துட்டாங்க. அது அந்த மாதிரி தனிமையாக இருக்கிறப்ப அவங்க சைலண்ட்டாக பேசுகிறதே பெரிய வார்த்தை வராதுங்க. அப்படி பேசும் அந்த அம்மா, என்னென்னு கூட தெரியாது. கிட்ட உத்து ஒண்டி கேட்டது தெரியும். அப்படி பேச முடியாமல் பேசுவாங்க. அந்த தனிமை மைண்டை வந்து அப்படி இறுக்கி ரொம்ப இது பண்ணிடுச்சு. இப்போ அவங்க இறந்த அன்னைக்கெலாம் என்னால் போக முடியல, ஒரு ப்ராப்ளத்தினால. மற்றவங்களாம் போயிட்டு வந்தாங்க. தயவு செஞ்சு தனிமையாக விட்டுறாதீங்க யாரும். எனக்கு பொறுத்த வரைக்கும் தனிமையில் இருக்கிறது ரொம்ப கொடுமை. இதுதான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.